அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர். பிரதமர் மோடி அங்கே போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து படம் எடுத்து பார்க்கிற போது வள்ளுவன் தான் தெரிகிறான். வானுயர்ந்து நிற்கிற வள்ளுவன் தான் தெரிகிறான். வள்ளுவன் தெரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிகிறார். யார் இந்த சிலையை நிறுவியது? ஏன் நிறுவினார்கள்? இந்த சிலை யாருடைய சிலை? இவர் பெயர் என்ன? இவருடைய புகழ் என்ன? இவருடைய வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் திருக்குறள் உலகம் முழுவதும் தெரிகிறது. வள்ளுவனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. வள்ளுவன் பெயர் உச்சரிக்கப்படுகிற போதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இதுதான் கலைஞர். இப்படித்தான் கலைஞர் பகைவர்களை வென்றார், வீழ்த்தினார். எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்று எனக்கு இருந்த பெரும் வியப்பை சொல்லுகிறேன். எந்த தலைவர்களும் முயற்சிக்காத ஒன்று இந்திய அரசியல் சமூக கட்டமைப்பில் நிலவுகிற தலைமுறையாய் புரையோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பின்